ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம் பொங்கட்டும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட வீட்லேயும் பொங்கல் பொங்குற மாதிரி சந்தோஷமும் சேர்ந்து பொங்கட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். கெட்டது எல்லாம் விலகி நல்லது மட்டும் நம்மளை தேடி வரப்போகுது. நம்மளை சுற்றி இருந்த அனைத்து தீய சக்திகளும் விலகி நம்ம சாயோட அனுகிரகத்தால் நல்ல செய்திகள் நம்மளை தேடி வரப்போகுது இந்த பொங்கல் திருநாளில். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் மதுரையில் இருக்கோம். அதுலேயும் மதுரையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு எங்கே நடக்க போகுதோ அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து வாடி வாசலை பார்க்க போகிறீங்க. வாடி வாசலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவனியாபுரம் வாடி வாசலுக்கு. பொங்கலில் இருந்து தான் அந்த இது ஆரம்பிப்பாங்க. ஜல்லிக்கட்டு திருவிழா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஆரம்பிக்கிறதுல முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் ஆரம்பிப்பாங்க. அவனியாபுரத்தில் தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஊர்லேயாக நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் நாளைக்கு, அதாவது பொங்கல் அன்னைக்கு இது நடக்க போகுது. இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ போனோடனே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. குழந்தைங்களாம் விளாண்டுக்கிட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. என் ஷீரடியிலேருந்து நான் இங்கே மதுரைக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட நான் யார்ட்டையும் சொல்லலை. அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திடீர்னு சடனாக வர மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் உடனடியாக வர மாதிரி ஆகிருச்சு. சரி, நம்ம சீக்கிரமாகவே நம்ம சீரடிக்கு போயிடலாம். சரிங்களா? நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்க வரப்போகிற நாட்களில் நிறைய பதிவுகள்லாம் போடவே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளாகவே சரியாக பதிவுகள்லாம் போடவே இல்லை. வரப்போகிற நாட்களில் நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் வரும். நிறைய கோவில்களுக்கும் போக போகிறோம். முக்கியமான கோவில்களுக்கு போக போகிறோம். நிறைய தீர்த்த யாத்திரையிலேருந்து நிறைய யாத்திரைக்கெலாம் போக போகிறோம். நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து வீடியோ மூலமாக என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது இந்த வருஷம். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு இந்த தை மாதம் அமையணும். தை மாதம் மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் சாயோட அனுகிரகத்தால் நம்ம எல்லோரோட வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகளும் மங்கள செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். சாயும் அதில் கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவார். வந்துட்டோம் பாருங்களேன், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். பசங்க எல்லாம் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஃபோன் எடுத்துகிட்டு எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டியம்மா கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்து அனுப்புவாங்க போல். இதான் வாடி வாசல். இந்த 2 பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வழியாக தான் அந்த காளை மாடுகள்லாம் வரும். வாடி வாசல்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் தான். நாளைக்கு லைவில் பார்க்கலாம். நீங்கள் டிவிலலாம் ஓடும், எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவ் நிகழ்ச்சிகள் போய்கிட்டுருக்கோம். அதில் நீங்கள் இந்த வாடி வாசல்லாம் பார்ப்பீங்க. நாளைக்கெலாம் இந்த இடத்துலாம் லாக் பண்ணிடுவாங்க. யாரும் பொதுமக்கள்லாம் வர முடியாது. அந்த மாடுபிடி வீரர்கள் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. இப்போ நான் மேலே ஏறி வந்துட்டேன். கீழே நிக்கிதா நின்றுக்கிட்டு இருக்கான். கை காமிக்கிறா பாருங்கள். நிக்கிதாவும் என்னோடய பையன் நிக்கில்னு அவங்க நின்றுட்டுருக்கான், பிளாக் ஷர்ட்டு. நாங்கள் வந்தோம் இங்கே, சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் காமிக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கார் கொடுக்க போகிறாங்க. இங்கே ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த கார் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. பக்கத்துலேயே ஒரு டிராக்டரும் நிற்கிது. அதுவும் ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க போல். பைக்லாம் கூட கொடுப்பாங்க, அது 3rd ப்ரைஸாக இருக்கும். நாளைக்கு நம்ம நியூஸ் சேனலில் பார்க்கும்போது தெரியும் யாருக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கிது அப்படின்னு. இந்த கார் தான் கொடுக்க போகிறாங்க. சிறந்த மாடுபிடி வீரருக்கு இந்த கார் கொடுக்க போகிறாங்க. காரை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படா நம்மலாம் கார் வாங்குவோன்ருக்கு. பேசாமல் நம்மளும் இந்த மாடுபிடி வீரர்களோட ஒருத்தராக நம்மளும் கலந்துக்கிட்டு நிறைய காளைகளை அடக்கி நம்மளும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கலாமா? ஆசை தான், என்ன பண்ணுறது. ஏற்கனவே முதுகு வலி இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கு. இதில் மாடு வேற பிடிக்கணுமா? பேச்சு தான். சரி, ஓகே. எல்லாமே முதுகுவலிலாம் சரியாயிடுச்சுங்க. இப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராகிட்டேன். இப்போ ஷீரடியில் போயிட்டு அந்த 2 மாதம் இருந்துட்டு வந்தேன் பாருங்களேன். பாபா எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பிட்டாரு. சுத்தமாக அந்த முதுகு வலி இருந்த இடமே தெரியாமல் காணா போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் நான். இப்போ நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சாய் குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரோட வீட்லேயும் எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. எந்த ஒரு சிந்தனையும் வேணாம். எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இந்த மாதிரியான விசேஷமான நாட்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் இந்த மாதிரியான முக்கியமான நாட்கள்லாம் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லோரும் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் அமைதியாக பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க.
நம்மளால மட்டும்தான். அதாவது எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு. எவ்வளவோ மிருகங்கள்லேருந்து எல்லாமே இருக்காங்க. ஆனா வந்து மனிதர்களால மட்டும்தான் தானும் சந்தோஷமா இருக்க முடியும். மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். குதூகலப்படுத்த முடியும். வேற யாராலயும் முடியாது. அதுதான் நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம மனிதர்கள் அதனால நம்ம மட்டும் சந்தோஷமா இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவோம். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியலனாலும் பரவால்ல. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள, நம்ம கூட இருக்கிறவங்களையாவது நம்ம சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம விட்டு குடுத்து போவோம். பாருங்க, விட்டு குடுத்து போவோம்ன்னு சொல்லும்போதே மணி அடிக்குது. நம்ம விட்டு குடுத்து போவோம். நம்ம குடும்பத்தில இருக்கவங்க கிட்ட நம்ம விட்டு குடுத்து போறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா, அவங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம். அவங்கள பத்தி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்கக்கிட்ட நம்ம விட்டு குடுத்து போறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. சந்தோஷமா பொங்கல கொண்டாடுங்க. இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் நம்ம வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழப்போறோம். நீங்க, நானு, நம்ம எல்லாரும் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் நம்ம சாய் வந்து நமக்கு வந்து குடுக்க போறாரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். தை பொறந்தால் வழி பொறக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிரும். முதல்ல இந்த பொங்கல நல்லபடியா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. நெறைய பதிவுகள் வரப்போகிற நாட்கள்ல நல்ல விஷயமா வரப்போகுது. நீங்களும் சந்தோஷமான செய்திகள சொல்லப் போறீங்க. நெறைய கோவில்கள பார்க்க போறீங்க. நான் போன வருஷமே சொன்னேன் நெறைய கோவில்களுக்கெல்லாம் போகலான்னு. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீரடியிலே இருந்துட்டோம் போன வருஷம் ஃபுல்லா. பாபா நம்மள கட்டி போட்டு அங்கேயே வச்சுட்டாரு. இந்த வருஷம் என்ன ஆகும்னு தெரியல. பார்ப்போம். இந்த பொங்கலுக்கு அப்புறம் நம்ம ஷீரடியிலே ரொம்ப நாள் இருக்க போறோமா? இல்ல நெறைய கோவில்களுக்கு போக போறோமான்னு வரப்போகிற நாட்கள்ல, காலம் போற போக்குல பாபா நம்மள எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாருன்னு பார்ப்போம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். எது நடந்தாலும் சரி, நம்ம பாபா மேல பாரத்த போட்டுட்டு, நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் என்னோட வேலை இந்த யூடியூப் சேனல்ல பாபா மேல பாரத்த போட்டுட்டு, பக்தர்களான உங்களோட சப்போர்ட்டோட நானும் நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இனிமேலும் அதே மாதிரி தான் போகும். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்களும் நீங்க பார்க்குற வேலையில கவனத்த செலுத்துங்க. பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். வீட்ல இருக்கிறவங்க உங்களோட குடும்பத்தோட ஒற்றுமைக்கும், அமைதிக்கும் அதுக்கு என்ன வழியோ அத செய்யுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் காசு, பணம் குடுத்து வாங்கிற முடியாது. உடல் ஆரோக்கியம் நம்ம தான் பார்த்துக்கணும். இத நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். உங்களுக்கு சொல்ற மாரி அத நானும் அப்படியே எனக்கு நானும் சொல்லிக்கிறேன். நானும் இனிமேட்டு என்னோட உடல் நலத்தில கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். நீங்களும் உங்களோட உடல் நலத்தில கவனம் செலுத்துங்க. நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் சாய் பார்த்துக்குவாரு. ஆனா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்துக்காக உழைக்கிறோமோ, அதே நேரத்தில நம்மளோட உடல் நலத்திலயும் கவனம் செலுத்துவோம். இந்த பொங்கல்லேருந்து நம்ம அதிலயும் கவனத்த செலுத்த போறோம். நீங்க, நானு, நம்ம எல்லாருமே எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். அடுத்த 2 நிமிடங்கள் நம்ம சாய் குடும்பத்தில இருக்கோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு இதுக்கப்புறம் அமைதியா தான் இருக்க போகுது. நம்ம எல்லாரும் இப்ப பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ண போறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சாய் குடும்பத்தில இருக்க ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளோட வீட்லயும் நல்லது நடக்கணும். இந்த பொங்கலுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.